This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. 3.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற திமுக அரசின் வாக்குறுதி என்னவானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக அரசு தமிழகத்திற்கு போதுமான நிதி வழங்காமல் பொய்க்கணக்கு காட்டியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை பகிர்ந்துள்ள பதிவில் 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சி வெற்று விளம்பரத்தில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற உண்மை மக்களுக்கு தெரிய வந்ததும் பதட்டத்தில் மாற்றி மாற்றி ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார் என விமர்சித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசு 1,70,70,000 கோடிதான் தமிழகத்துக்கு கொடுத்திருப்பதாக கூறி வரும் நிலையில் தற்போது ஸ்டாலின் 5,50,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்ததாக கூறியுள்ளதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். குடும்பத்துக்குள் பேசி ஒரு முடிவுக்கு முதலில் வாருங்கள் எனவும் அண்ணாமலை சாடியுள்ளார். மோடி உறுதியளித்தது போல் மத்திய அரசு 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை கடந்த 18 மாதங்களில் ஏற்கனவே வழங்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தது போல் 3.5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் என்ன ஆனது என சொல்ல தயாரா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.